கிறிஸ்பி பேபி கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது எல்லா புலாவ் கூடயும் செமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதுக்கு முதல்ல பேபி கார்னை உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துடணும். அது கூட உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டு இதில் எப்படி அந்த மாவை ஒட்ட வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அதை நல்லா குலுக்கி விட்டு அதை ஒட்ட வைக்கணும். அப்படியும் ஒட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி திருப்பி அதே குலுக்கி விட்டு பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜில் நம்ம போட்ட எல்லா மாவும் எல்லாத்துலேயும் சூப்பராக கோட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் அதை எண்ணெயில் கரெக்டாக மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் பொரித்து எடுத்தோன்னா சூப்பராக கிறிஸ்பியாக கரகரன்ட்டு இருக்கிற அந்த பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் நான் கொடுத்து விட்டேன். 4-5 மணி நேரத்துக்கு அப்புறமும் அதே மாதிரி கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது.